பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்கன்னா நாங்களாம் எங்கேயும் சொல்ல அதிகாரப்பூர்வமாக திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் நேத்து சொன்னாரு, முந்தானத்து சொன்னாரு, யாரும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, அதோடு முடிந்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இன்னைக்கு டிவிகே கட்சியில் நீங்க கேட்கணும், இன்டர்னல் மீட்டிங் போட்டது அவங்க, வீடியோ கான்பரன்ஸ்ல வந்தது அவங்க, பேசினது அவங்க. அதனால எங்களை பொறுத்தவரை எங்களுடைய கூட்டணியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடியவர், அவர் சொன்ன கருத்து தான் இறுதி கருத்தாக நாங்கள் பார்க்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய்க்கு 50 சீட் ஒதுக்குனா காலையில் டெல்லியில் தலைவர் பேசிக்கிறார். அண்ணா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து இறுதி கருத்துங்க. காரணம், இந்த கூட்டணியை அவர் லீட் பண்றார். எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அவர். அதிக இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிக்க போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முடிவு தான் எல்லோருடைய முடிவும் கூட. அதனால இதுல நான் தனியா ஒரு கருத்து சொல்ல விரும்பலீங்கன்னா, நேற்று முன்தினம் அவர் சொன்ன கருத்து தான் ஒரு இறுதி கருத்தாக நான் பார்க்கின்றேன். அதன் பிறகு ஏதாச்சும் மாற்றம் இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி அவங்க சொல்லுவாங்க. ஆனா நீங்க தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசுறீங்க, மீட்டிங் நாம யாரும் கூப்பிடல, நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங்க்கு நாங்க யாரும் கூப்பிடலீங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்களோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களோ நாங்க மீட்டிங் கூப்பிடல. தமிழக வெற்றி கழகம் மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்கன்னா அவங்ககிட்ட தான் நீங்க கேட்கணும், எதற்காக மீட்டிங் கூப்பிட்டீங்க, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, யாரு என்ன சொன்னாங்க. அதனால இல்லாத ஒரு விஷயத்தை நான் எப்படி பேச முடியுங்க.